அண்மைச் செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கல்லூரி பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கல்லூரி பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. குப்பைகளை தீ வைத்து எரித்ததால் எழுந்த புகை மூட்டத்தால் இந்த விபத்து நேர்ந்ததாக போலீசார் தற்போது தெரிவித்துள்ளனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். வாகன விபத்தில் கல்லூரி பேருந்து ஓட்டுநர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கல்லூரி பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. குப்பைகளை தீ வைத்து எரித்ததால் எழுந்த புகை மூட்டத்தால் விபத்து நேர்ந்ததாக போலீசார் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன், இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள பேரூரில் குப்பைகளை தீ வைத்து எரித்ததால் எழுந்த புகை மூட்டத்தால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். இது தொடர்ந்து பாலிடெக்னிக் கல்லூரி வாகனமும் லாரியும் புகை மூட்டத்தால் எதிரெதிரே வருவது தெரியாமல் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் பாலிடெக்னிக் கல்லூரி வாகன ஓட்டுநர் காயமடைந்து அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள பேரூர் கிராமத்தில் பஞ்சாயத்து நிர்வாகத்தின் குளறுபடி காரணமாக அப்பகுதியில் உள்ள குப்பைகள் அள்ளப்பட்டு முறையாக காட்டுப்பகுதியில் கொண்டு எரிக்கப்படாமல் தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் சாலை ஓரத்தில் கொட்டி தினமும் எரித்து வருகின்றனர். இதன் காரணமாக அந்த புகை மூட்டம் விடுவதால் அந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மிகவும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனை உடனடியாக பஞ்சாயத்து நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக அந்த பகுதி பொதுமக்கள் போராடி வந்துள்ளனர். இந்த நிலையில் இன்று குப்பையை பஞ்சாயத்து ஊழியர்கள் தீ வைத்து எரித்த போது எழுந்த புகை மூட்டத்தால் சாலை முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்துள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் சென்ற வாகன ஓட்டிகள் எதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாமல் வாகனம் ஓட்டுவதில் சிரமம் அடைந்துள்ளனர். அப்போது தூத்துக்குடி தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி வாகனமும் லாரியும் எதிரே வந்து எதிர்பார்வதம் நேருக்கு நேர் மோதி உள்ளது. இதில் பாலிடெக்னிக் கல்லூரி வாகனத்தில் இருந்த மாணவர்களுக்கு காயம் எதுவும் இல்லாத நிலையில் பாலிடெக்னிக் வாகன டிரைவரான நாசிரியத்தை சேர்ந்த சிடியோன் என்பவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் ஸ்ரீவைகுண்ட அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார். இது குறித்து தகவல் அறிந்த ஸ்ரீவைகுண்டம் தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீவைகுண்டம் போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முத்துமோகன்.